அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளை நாங்கள் குளிப்பாட்டிக் கொண்டிருந்த பொழுது மையத்தின் வலப்புறத்திலிருந்தும் உலுவின் பகுதிகளிலிருந்தும் ஆரம்பியுங்கள் என்று நபிகளார் எங்களிடம் கூறினார்கள். அறிவிப்பவர் உம்மு அத்தியா ரதியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1256. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறந்தவர்களுடைய உடலை குளிப்பாட்டும் பொழுது வலதுபுறத்தையும் உலுவின் பகுதிகளையும் முற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த உபதேசத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். பெரும்பாலும் முழு உடலையும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் குளிப்பாட்டுவதின் நோக்கம் என்று பலர் புரிந்து வைத்திருந்தாலும் அதற்குரிய எளிமையான சில ஒழுக்க மாண்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அதாவது வலப்புறத்தை முற்படுத்த வேண்டும், உலுவின் பகுதிகளை முற்படுத்த வேண்டும் என்பது போன்ற சுருக்கமான சில வழிகாட்டுதல்கள். இன்னும் சிலர் குளிப்பாட்டுவது என்பது மிகப்பெரிய வேலை, அதை எல்லோரும் செய்துவிட முடியாது, அதற்கென்று தனியான சில கலைகள் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு மரணித்தவர்களுடைய வீட்டிலிருந்து பணத்தை பறிப்பதையே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய நிலையையும் பார்க்கிறோம். இஸ்லாம் என்பது நடுநிலைமையான ஒரு மார்க்கம். இதை ஒரு பூதாகரமான காரியமாகவும் சொல்லவில்லை. அதே நேரத்தில் சாதாரணமாக ஒருவர் தன் உடலை தூய்மைப்படுத்திக் கொள்வது போன்று அல்லாமல் சுருக்கமான சில கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்திகளையும் சொல்லித் தருகிறது. புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.